பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, நான் உன்னோடு இருப்பேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பேன், உன்னை நான் கைவிடுவது இல்லை. இது யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமான வசனம். அடுத்ததாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு இருப்பேன் என்று மோசேக்கு இங்கே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மூன்றாவது யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் கர்த்தர். இந்த 3 நபருக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். யாக்கோபு, மோசே, யோசுவா. இந்த 3 பேரும் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். யாக்கோபு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து வனாந்தரத்திலே செஞ்சிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொன்னது. இரண்டாவது மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட பாடுகளையும் அந்த துன்பங்களையும் பார்த்த கர்த்தர் அவனுக்கு இப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மூன்றாவது யோசுவா, மோசேயின் காலத்திற்கு அப்புறமாக இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தப் போகிறேன் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் இது போன்ற ஒரு சங்கடமான ஒரு வருத்தத்தை கொடுக்கிற, நமக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரலாம். வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உரியது தான். அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து கர்த்தரே நோக்கி நாம் பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய பயணம் வெற்றியாகும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருப்பார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உலகம் முடியும் வரையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருப்பேன் என்றால், இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருப்பேன், நேற்று இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன்.